ஹாய், இன்னைக்கு ஒரு அழகான வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு தோட்டத்துல இருக்க மாமரத்துல நிறைய மாங்காய் காய்ச்சி கொத்து கொத்தா தொங்குதுங்க. ஆனா கொத்து கொத்தா தொங்கிட்டு தான் இருந்துச்சு. அதை நம்ம அணிலுங்க பறவைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி உச்சில விட்டு வச்சிருக்காங்க. நமக்கும் நம்ம வீட்டு மாங்காவை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா தானே இருக்கும். அதனால உச்சில இருக்க மாங்காவை பறிச்சிடலான்ட்டு தொடர்ந்து வச்சா இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்ல இருந்ததால எட்ல. அதுக்காக என் பையன் என்ன பண்ணிட்டான், கடகடன் ஏறிட்டான். அறுக்கும் போது பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்து உடஞ்சிருமோன்ற பயத்துல ஒரு கவரையும் கட்டி சூப்பரா பிக்ஸ் பண்ணிட்டோங்க. அழகா இருந்துச்சு. அது 1-2 கீழே விழுந்தாலும் மத்ததெல்லாம் அழகா அந்த கவருக்குள்ளேயே விழுந்ததா. சரி, அதையெல்லாம் எடுத்து அழகா ஒரு பாத்திரத்துல போட்டுக்கிட்டோம். அழகா கட் பண்ண ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சுங்க. உச்சில இருந்த மாங்கால கூட 1-2 கடிச்சு தாங்க வச்சிருந்தது அணில். சரி, அதை அறுக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா என் பொண்ணு என்ன பண்ணுச்சு, இல்லம்மா அது திரும்பி கடிச்சு சாப்பிடாது, வேஸ்டா தான் போயிடும் அப்படின்னு சரின்ட்டு அதை எடுத்து கீழே போட்டாச்சா. இதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா மாங்காயும் நாங்க அறுக்கல, கொஞ்சமா வெட்டி வச்சுட்டோம். ஏன்னா ஆசையா சாப்பிட வருவாங்க. அப்ப இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். மாங்காய் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாலாம் இல்லைங்க. ஏன்னா பழுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. அதனால கொஞ்சம் டேஸ்டாவே இருந்தது. இந்த மாங்காயெல்லாம் நாங்க பழுக்க வைக்கிறதா பிளான் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பாக்கலாம்.